உனக்கு சக்தி தர்றதுதான் இறைவனா இருக்கணும். உன்னோட புத்திய பயம் வர்றது இறைவன் கிடையாது. ஏன்? அவன் அச்சம் தீர்ப்பவன், ஐயம் தவிர்ப்பவன், ஐயனாய் உன்னோடு இருப்பவன். சார் எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் சார். யாரு நாக்குக்கு பிடிக்குமா? இது ரெண்டுமே யார் அனுப்பிக்கிறா? அது உடம்பு அனுப்பிக்கல, உடம்பு மூலமா மனசு அனுப்பிக்குது. உடம்பு அனுப்பிக்கல, உடம்பு மூலமா யார் அனுப்பிக்கிறா? அப்ப மனசும் நீ இல்லை. சாப்பாட்டுல இவ்வளவு பெரிய முடி வரும், ஒரு முடி வந்துச்சேன்னு பதண்ட இருக்காது. இதுங்க எந்த அளவுக்கு டாலரன்ஸ் ஜாஸ்தினா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க, எதால் அடிக்கலாம் சொல்லு. ஞானமே இன்விசிபிள். ஞானத்தை படைச்ச இறைவன் சத்தியமா இன்விசிபிள் தான். மார்க் மை வேர்ட். இந்த உலகம் உங்களை ஏமாத்தும். ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே உங்க ஹேபிட் ஆயிடும். 21 days ஒன்று செஞ்சீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்லை. குருஜி அப்ப நான் ஏன் அதை நம்பினேன்? நம்பிட்ட. உன் மண்டையில் அவ்வளவுதான் இருக்கு மாங்கா. நீ எல்லாருக்கும் எல்லா டைமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. பட் யூ கேன் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி ஆல் த டைம். கடவுள் ஒண்ணுன்றதுக்கு ப்ரூஃபே எனக்கு என்ன வினை பயன் தர்மமா வச்சாரோ உனக்கும் அதை தான் வச்சாரு. அப்ப எனக்கு எல்லாத்தோடைய வினை பயனும் வெளிப்பாடும் ஒன்னா இருக்குன்னா படைச்சவன் ஒன்னா தான் இருக்கணும். ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. In reality, accept the reality. Don't escape from reality. In spite of having problem in reality, you will still have peace in reality. அதான் மேட்டர். இங்க ஞானம் அதுக்கு தான் தேவை. நீ என்ன எதிர்பார்க்கிற? சார் பிரச்சனையே இல்லாத உலகம் வேணும். உலகத்துல பிரச்சனை இருந்தாலும் உனக்கும் உன் உலகத்துக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த உலகம் உங்களை ஏமாத்தும். ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே உங்க ஹேபிட் ஆயிடும். 21 days ஒன்று செஞ்சீங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்லை. குருஜி அப்ப நான் ஏன் அதை நம்பினேன்? நம்பிட்ட. உன் மண்டையில் அவ்வளவுதான் இருக்கு மாங்கா. எது உன்னால பார்க்க முடியுதோ அது நீ இல்லை. சார் எனக்கு டைம் பார்க்கணும் சார், வாட்சை பார்க்குறேன். நான் கிளாஸ் எடுக்கணும் சார், உங்களெல்லாம் பார்க்குறேன். சார் கை நான் 5 விரல் பார்க்குறேன் சார். அப்போ நான் கையை பார்க்குறேன், நான் கை கிடையாது. இது ஒரு யந்திரா. இதுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா? எங்க சார் ஒரே சோகமாக இருக்கேன் சார். யார் சோகமாக இருக்கா? 5 விரல் சோகமாக இருக்கா? இல்லை கிட்னி சோகமாக இருக்கா? அதுக்கெல்லாம் உன்னை பற்றி அக்கறையே கிடையாது. சார் எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் சார். யார் நாக்குக்கு பிடிக்குமா? நாக்கு மூலமாக யாரோ ஒருத்தர் குலோப் ஜாமுனை ரசிக்கிறா. யாருக்கா புரியுதுங்களா? சார் என் பையன் எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் சார். யார் பெருமையாக ஃபீல் பண்ண போறா? வாங்குற கையா? ஐயோ நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த கை அப்படின்னு சொல்லுமா? கிடையாது. சார் அவன் நல்ல பையன் சார், அவன் கெட்ட பையன் சார். இது ரெண்டுமே யார் அனுப்பிக்கிறா? அது உடம்பு அனுப்பிக்கல, உடம்பு மூலமா மனசு அனுப்பிக்குது. உடம்பு அனுப்பிக்கல, உடம்பு மூலமா யார் அனுப்பிக்கிறா? அப்ப மனசும் நீ இல்லை. ஏன்னா சோகமா இருக்குன்னு சொல்லும் போதே உடம்பு சோகமா இல்லை, ஆனா சோகமா இருக்குன்னு சொல்றனா சோகமா இருக்கிறத பார்க்கிற நீ சோகமா இல்லை. சார் கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? கண்ணு மங்களா தெரியுது. மங்களா தெரியுது ஒருத்தன் பார்க்கறான்ல. கண்ணு மங்களா தெரியுது, மங்களா தெரியறத ஒருத்தன் பார்க்கறான். அப்ப நான் என்ன பார்க்கணும்? நானே இறைவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணும்? எனக்கான விடை கிடைக்காத இடத்துலலாம் நான் ஒன்று கற்பனைக்கு போவேன், இல்லை நம்பிக்கைக்கு போவேன். நல்லா கவனிங்க. எய்தர் ஐ வில் இமேஜின் ஆர் ஐ வில் இம்மீடியட்லி அக்செப்ட் தி எக்ஸிஸ்டிங் ஃபெய்த். எய்தர் ஐ வில் இமேஜின் ஆர் இம்மீடியட்லி அக்செப்ட் தி எக்ஸிஸ்டிங் ஃபெய்த். யாருக்கெல்லாம் புரியுது? சாப்பாட்டில் இவ்வளோ பெரிய முடி வரும், ஒரு முடி வந்துச்சேன்னு பதண்ட இருக்காது. இதுங்க எந்த அளவுக்கு டாலரன்ஸ் ஜாஸ்தினா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க, எதால் அடிக்கலாம் சொல்லு. சாப்பாட்டில் மயிறு விழுந்துருக்கு, நீ சொந்தக்காரங்க வர போறான்ற. உள்ள போனா உயிரே எடுத்துரும். மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபுட் பாய்சன் ஆகும். உள்ள போய் மிடி குடல்ல சுத்துச்சுன்னா யார் சுழண்டு எடுக்கிறது? ஓ இதுதான் நகமும் முடியும் கீழே இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கொள்கையை வச்சிருந்தாங்களா? ஏதாவது புரியுதா? ப்ளீஸ் இதெல்லாம் நான் சயின்ஸாகவே பேசுகிறேன். நான் இது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. யார் முடி நீங்கள் வேணா சொல்லுங்களேன் சார், நான் பக்கா இந்து சார், நான் முடியோட சாப்பிட்றேன் சார். பேதியாகும், என்னை நம்புங்க சார். நான் கடவுளே நம்புறதில்லை சார், உனக்கும் பேதியாகும். ஓ அப்போ நான் கடவுளை நம்பினாலும் நம்பலனாலும் சாதாரண அந்த மயிர்த்தன்மையே மாறலனா உயிர்த்தன்மை மாறாதுன்னு தெரிஞ்சுக்கணும். யாருக்கு புரியுது?
ஐயோ கடவுளே, இப்படி சொல்லியும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எங்கேயோ ஃபீல் பண்ணுவான், என் கர்மா என் கர்மா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கடவுள் இருக்காரு, அவர் ஒண்ணுதான்றதுக்கு ப்ரூஃபே அவர் படைச்ச எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வினை பயன் தருது. எப்போ தெரியுமா? 2 பேர் சரி, எனக்கு நான் ஒரு கடையில் ஸ்வீட் சாப்பிட்டேன், நீங்கள் ஒரு கடையில் ஸ்வீட் சாப்பிட்டீங்க, அவர் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. கடவுள் ஒன்றுன்றதுக்கு ப்ரூஃபே எனக்கு என்ன வினை பயன் தர்மமாக வச்சாரோ உனக்கும் அதை தான் வச்சார். அப்போ எனக்கு எல்லாத்தோடைய வினை பயனும் வெளிப்பாடும் ஒன்றா இருக்குன்னா படைச்சவன் ஒன்றா தான் இருக்கணும். நீ எப்படின்னா கூப்பிட்டுக்கோ. சரி, எங்க அண்ணன் ஜீசஸ்ன்றானா சூப்பர் விட்டுரு, என் தம்பி வந்து அல்லான்றானா விட்டுரு. இப்போ அவங்ககிட்ட போய் சண்டை போடாத. இப்போ அவன் அல்லாம நம்மந்தாலாம் வாழ்க்கை மாறிடாது. சார் ஒழுக்கத்துக்கு வரணும். எங்க வரணும்? ஒழுக்கத்துக்கு வரணும், ஒழுக்கத்துக்கு வரணும். இல்லைன்னா நீ உன்னை ஏமாத்திப்ப. இந்துஸ்க்கு முஸ்லீம் எதிரின்னு. சத்தியமாக சொல்லு, இந்துஸ்க்கு முஸ்லீமா எதிரி? உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே கிடையாது, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கேஸே போட்டுக்கிட்டு கிடையாது, புள்ள அப்பெல்லாம் கேஸே போட்டு. இப்போ இந்துக்கு இந்து எதிரின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அங்கே மட்டும் எங்கள் அப்பா கேஸ் போட்டார் சார். நமக்கு இது வியாபார உலகம். எல்லாரோடையும் நீ ஜாலியாக இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும். தயவுசெய்து பிரிச்சுக்காத. புரியுதுங்களா? அதை மீறி இன்னொருத்தனை நீ குறை சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. யூ cannot god damn give importance to everybody. நீ எல்லாருக்கும் எல்லா டைமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. பட் யூ கேன் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி ஆல் த டைம். ப்ளீஸ். ஏன்னா நம்மளோட ஒருத்தர் கம்மியாக படிச்சிருப்பான். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேமா, ஒரு கம்பெனி மீட்டிங் வருது, கிளைண்ட் மீட்டிங் வருது. கிளைண்ட் மீட்டிங் அன்னைக்கு எனக்கு வாட்ச்மேன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஒரு அம்மன் பக்தன், நான் ஒரு ஃபேக்டரி வச்சுன்னு இருக்கேன். என் ஃபேக்டரிக்கு எனக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் வருது. நான் என்ன பண்றேன்? இல்ல, நான் அம்மன் வந்து நான் கும்பிடுறேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னதானம் போறேன்னு கிளைண்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ணி வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிக்கும் அன்னதானம் போட்டா நான் பக்தனா பேதையா? நான் பயப்படணும். ஓ மை காட், 12 வருஷம் கனவு, என் தாத்தா அப்பன்னு 60 வருஷம் உழைச்சிருக்காங்க, இன்னைக்கு அந்த கிளைண்ட் வரான். இந்த அன்னதானத்தை நான் வெள்ளிக்கிழமை போறது சனிக்கிழமை போட்டுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கலாம், அட்டம் பிடிச்சி அன்னைக்கே போடணும் கிளைண்ட் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணா அது நியாயமா தப்பா? யாருக்கெல்லாம் புரியுது? குருஜி, அப்ப நான் அம்மனை கும்பிட்டதுக்கு பலன் அம்மன் கோச்சிக்க மாட்டாளா? இப்படி வச்சுக்கோயேன், நீ கும்பிட்டதால தான் வெள்ளிக்கிழமை கிளைண்ட் மீட்டிங் உனக்கு வச்சிருக்கானே. நீ கடவுளை நம்பு, அது உனக்கு ஸ்ட்ரென்த் தர லெவலோட இருக்கணும். உன்னை பயம் முடிச்சுச்சுன்னா அங்கவே நீ கடவுளை அசிங்கப்படுத்துற, உன்னை அசிங்கப்படுத்திக்கல. உனக்கு சக்தி தர்றதுதான் இறைவனா இருக்கணும். உன்னோட புத்திய பயம் வர்றது இறைவன் கிடையாது. ஏன்? அவன் அச்சம் தீர்ப்பவன், ஐயம் தவிர்ப்பவன், ஐயனாய் உன்னோடு இருப்பவன். ஏன் புரிஞ்சு? அப்ப நான் கடவுள் நமக்குள்ள இருக்காரு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் ஒண்ணுன்னு புரிஞ்சிருச்சு, கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சிருச்சு, ஒண்ணுன்னு புரிஞ்சிருச்சு. சார் அப்ப ஊருக்கு ஒரு கடவுளா? சார் ஜீசஸ் சார். அப்படியா? இப்படி வச்சுக்கோங்க, கடவுள் ஒண்ணுனா அவர் தமிழ்நாட்டை மட்டும் படைச்சாரா, இந்தியா மட்டும் படைச்சாரா, யூஎஸ் மட்டும் படைச்சாரா, உலகத்தையே படைச்சாரா? இப்போ இங்கே இருக்க ஒருத்தருக்கு 4 புள்ள. ஒரு புள்ள அமெரிக்காவில் வளருது, ஒரு புள்ள இந்தியாவில் வளருது, ஒரு புள்ள பாகிஸ்தானில் வளருது, ஒரு புள்ள சைனாவில் வளருது. ஆனால் இவரோட புள்ள தான் 4 ஊரில் இருக்கு. எந்த புள்ளையும் இந்த அப்பர் வந்து கொண்டாடுவார்? எல்லாரும். ஏன்? நானும் அவர் புள்ள, நான் சிவனாவே இருந்துன்னு போறேன். இந்தியாவுக்கு வந்தது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா இந்தியா மட்டும் ஸ்பெஷல்னு சிவன் சொல்ல மாட்டான். ஏன்னா சைனாவில் இருக்கிறது என் புள்ள தான். இதை என்னைக்காவது நம்ம ஒத்துக்க ஆரம்பிக்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? ஏன்னா நான் பேசுற இறைவன் நீங்க சொல்ற இந்தியாவில் இருக்க சிவனோ இமயமலையில் இருக்க சிவனோ கிடையாது. எல்லாத்தையும் செஞ்ச சிவன். அவன் சர்வத்துக்கும் அதிகாரி தான், ஆனா சர்வாதிகாரி கிடையாது. குருஜி இப்படி புரிஞ்சா எந்த ரிலிஜனுமே இருக்கவே இருக்காது. யூனிவர்சிட்டி வேற, சப்ஜெக்ட் சேம். இன்டர்வியூக்கு போகும்போது யூனிவர்சிட்டி கேட்க மாட்டான், சப்ஜெக்ட் தான் கேட்பான். அவ்வளவுதான் மேட்டர். நீ இப்ப இதுல போக்கஸ் பண்ணாம வாழ்க்கையில போக்கஸ் பண்ண. அப்ப நான் சொல்ற கடவுள் யாரு? ஒன்னொன்னா படைச்சார் சார். தண்ணிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபயருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்பா, அவர் எப்படி நம்பலாம் ஒருத்தர்னு? அவர் படைச்சதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அக்செப்ட் த ரியாலிட்டி. நவ் பி டாமினன்ட் வித் த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. ஏன்னா அந்த சேஞ்ச் உனக்கு தான் கஷ்டம், அவனுக்கு கஷ்டம் கிடையாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன ஒத்துக்கணும்? கடவுள் இருக்கானா, அப்ப நான் ஏன் குறிச்சு கஷ்டப்படுறேன்? எல்லாரும் இப்படி தான் கேட்கறது. சார் கடவுள் இருக்காரு, நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன்? எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எனக்கு எந்த ஊருக்கு போனாலும்? குருஜி அவ்வளோ கிறிஸ்டின்ஸ் இங்கே வராங்க, கிறிஸ்டின் அசோசியேஷன் வந்து நிற்கிறான். குருஜி நீங்கள் என்ன குருஜி அவ்வளோ கிறிஸ்டின்ஸ் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஹிந்து குருஜி தானே?
ஃபிசிக்ஸில் இந்து ஃபிசிக்ஸ், கிறிஸ்டின் ஃபிசிக்ஸ்னு இருக்கா? சொல்லு. எப்போ பிரித்து பார்த்தியோ அது கான்செப்ட். லூசு பயலே, நான் பேசுறது ஃபேக்ட். ஸோ எல்லாருக்கும் ஒன்று தான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஞானி வரார் ஒரு ஊருக்கு. அங்கே ஒருத்தன் சாமியை நம்பாதவன், எப்போ பார்த்தாலும் சாமியை திட்டுறான். எல்லாரும் போய் சொல்கிறாங்க ஞானிக்கிட்ட, ஐயா அவர் ரொம்ப திட்டுறாரு, அப்படி அவர் என்ன பண்ணுறாரு இல்லையா, அங்கே வந்து முடி திருத்துற கடை வச்சிருக்காரு அவர். சரி நான் இன்றைக்கி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போனோடனே அவர் எப்பவும் போல் தொழில் நல்லா சுத்தமாக தான் செய்கிறார். அந்த ஞானி சொல்கிறாரு, என்னப்பா நீ சாமி நம்பிக்கையில? ஆமாம் சார். என்ன சார் சாமி, எல்லாம் ஊரில் அவன் கஷ்டப்பட்டுக்கிறான், பச்சை குழந்தை ஏழையாக இருக்குது, அங்கே பாருங்கள் எப்படி செத்துனுக்காங்க, ஒருத்தர் ரேப் பண்ணான். அவன் ஆனால் கெட்டவன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன கெட்டவன் கிடையாது. அவன் சொன்ன, நீ இவ்வளோ நல்லவனா இருக்கே, நீ சொன்னதெல்லாம் ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்து சாமி இல்லைன்ற, ஆனால் சாமி இருக்குப்பா அப்படின்றார். சாமி உங்கள் வேலையை பாருங்கள் சாமின்றான். அவனையும் சாமி தான் சொல்கிறான். சாமிலாம் இல்லை சாமி, உழைப்பு தான் சாமி எல்லாம் இல்லைப்பா, நீ நம்பு சாமி இருக்கு. அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, என்னப்பா இப்போயா சாமி இருக்குது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை சாமி அப்படின்னு. சரி இவர் அமைதியாக இருக்கார். ஆனால் இவர் அவர்கிட்ட பேச பிடிக்குது அந்த முடி திருத்தம் செய்கிறவருக்கு. நீ ஏன் சாமி இல்லைன்ற? பாருங்கள் சாமி ஊரில் எவ்வளோ கெட்டு போயிருக்கான் பாரு, இவன் சரியில்லை அவன் சரியில்லை, எல்லாரும் ஏமாத்துறான், நல்லவனுக்கே காலம் இல்லை, இந்த கடவுள் நான் என்ன பண்ணுறாரு, அசிங்கசியமான வார்த்தை சொல்கிறான். கரெக்டு. ஆனாப்பா இந்த ஊரில் பார்பரே சரியில்லைப்பா, ஒருத்தன் கூட சரியில்லை பார்பர். ஏன் இல்லை, வர வழிலாம் பார்த்தேன், அவன் முடி இவ்வளோ பெரிய தாடி வச்சுன்னு இருக்கான், மூஞ்செல்லாம் முடியாக இருக்குது, ஹேர் கட்லாம் பண்ணல. யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாம் பெஸ்ட்டு பார்பர். சும்மா போய் சொல்லாதப்பா, ஒரே ஒரு முடி திருத்தம் செய்கிறவர் கூட சரியில்லை, எந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் சரியில்லை. புரியுதுங்களா? எந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் இந்த ஊரில் சரியில்லை. எப்படி சொல்வீங்க? எவனுக்குமே முடி சரியில்லையே. ஆமாம், அதுக்கே எங்களை குறை சொல்கிறீங்க? ஏன்பா அவன் முடி சரியில்லைன்னா உன்னை தானே குறை சொல்லணும். சாமி அவனுக்கு சரியில்லை நானா பொறுப்பு, என்கிட்ட வந்தால் தானே நான் திருத்த முடியும் அப்படின்றார் அவர். நல்லா புரிஞ்சுக்கணும். இவரு சும்மா சொல்லாதப்பா, நீ தான் பொறுப்பு, உன்னால தான் அவனுக்கு முடி வளருது, உன்னால தான் அவனுக்கு அப்படியே தாடியாக இருக்குது, அப்படியே அங்கங்கே வெள்ளை முடி இருக்குது, கொஞ்சம் கூட அப்படியே ஒரு சவரட்சணம், அது பேரே சவரட்சணம் தான், அதாவது அழகாக அம்சமாக வச்சுக்கிறது. இப்போது அவருக்கு சொல்கிறேன், அப்படியா சொல்கிற, அப்போ உன் மேலே தப்பு இல்லையா? ஐயா என் மேலே எப்படியா தப்பு? பாருங்கள் உங்களை நான் எப்படி வச்சுக்கிறேன். எப்படி உன்கிட்ட வந்தால் நீ சரி செய்வியோ அந்த மாதிரி இறைவன் இருக்கான், ஆனால் அவன்கிட்ட போனால் தான் அவர் வாழ்க்கையை சரி செய்வான். அவன்கிட்ட போனாதான் வாழ்க்கையை சரி செய்வான். அந்த வசனம் பாருங்க, துண்டிக்கும் கத்திரி நின்றது, அஞ்ஞானம் துண்டிக்கப்பட்டது. துண்டிப்பதை கத்திரி நிறுத்தியது, ஆனால் அஞ்ஞானம் அப்படியே ஆவறான். ஐயா அப்போ இருக்காரா கண்ணா? 100% இருக்காரு. நீ நம்பனாலும் இருக்காரு. எல்லா சிச்சுவேஷன்லையும் நினச்சி பாருங்கள். உன்னை யாராவது எதிர்த்தா கூட உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் கொள்ளாதே. உன்னை எதிர்த்து நிற்பதை யார் என்பதில் கவனம் கொள்ளாமல் உன்னோடு இறைவன் நிற்கிறான் என்பதில் கவனம் கொள். உன்னோடு இறைவன் நிற்கிறான் என்பதில் கவனம் கொள். அனைத்தையும் எளிதாக எதிர்கொள்ளலாம், வாழ்வை நிச்சயம் வெல்லலாம்.